ஒன்றும் இல்லைம்மா. என்னமோ ஏன் ஆத்தா வீட்டில் இப்போ பணம் கோடி கோடியாக எடுத்து வந்து கொட்டிருக்கிறாங்க. என்னமோ என் மாமியார்கிட்ட நின்றுக்கிட்டு கதை சொல்கிறாரு கணக்கு. என்ன எக்கா இதெல்லாம்? ஆ என் மாமி என்ன பணப்பைத்தியம் போடுறக்கு சரியான பணப்பைத்தியம். ம் என்னடி இது? என் வீட்டிலேருந்து வந்தது காசெல்லாம் பார்த்துட்டு ஒரே பூரிப்பில் நிற்கிது எக்கா. எட்டே வாயை மூடிக்கிட்டு கம்முனு இருட்டி செவணும்னு உன் நாத்தனாரே சண்டை வாங்குற மூடில் உட்காந்துருந்தா வெளியில. நீ சும்மா உன் மாமியாரை பகச்சிக்காத. இவ்வளோ காசை நீ கொண்டு வந்தன்னு தெரிஞ்சு அந்த பொம்பளை வாங்கிட்ட இன்னும் ஒரு வாய் திறக்காது. இவன் நீ வைக்கிறது தாண்டி சட்டம். சத்த கம்முனு இருட்டி. யார்கிட்ட ஒப்படைச்சா என்ன கணக்க? எல்லாம் உன் மவனுக்கு தானே எடுத்து வைக்க போகுது அந்த பொம்பளை, வேற யாருக்கு கொடுக்க போகுது? சும்மா பைத்தியக்காரி மட்டும் டென்ஷன் ஆவத்திலே தான் இருப்பேன். எதுக்கு கோவப்படுறோம் எண்ணத்துக்கு கோவப்படுறோம்லாம் யோசிக்கிறதே கிடையாது இந்த பைத்தியக்காரி. என்ன அடிச்சையா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாளா? அதான் சொல்லுவாங்கல்ல பழமொழி, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும். அந்த மாதிரி தாண்டி இந்த நல்லா வாயில் வருது இவ்வளோ பார்த்தாலே எக்கா. சேத்த வாயை முடிக்கிட்டு சேத்த கம்முன்னு இல்லாத. சரிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தம்பி. அவள் ஆட்டை விட்டுலன்னா நான் 5 கோடி செஞ்சு